Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போற ஒரு ஸ்ட்ராட்டஜி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், பேர் முக்கியம் இல்லை, அதோட லாஜிக்கு, அதோட இன்ஃபரன்ஸ் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்க 7 லெசனை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்து இந்த ஆப்ஷன் சீரிஸில் இருக்க ஸ்ட்ராட்டஜிஸை பாருங்கள். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன், பே ஆஃப்னா நான் என்ன மீன் பண்ணுறேன், நானோட என்ன டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டியோட புரியும் அப்படின்றதுனால. இன்கேஸ் நீங்கள் எப்போவுமே சீரியஸாக லேர்ன் பண்ணுற லேர்னராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நோட் அண்ட் பென்னோட ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்துருங்க. கேலண்டர்ஸை டீப் டைவாக பண்ணிடுவோம். நாம இந்த கண்ட்ரோல்டு பையிங் இல்லைனா ஸ்ப்ரெட் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம்ல. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காலை பை பண்ணுவோம், ரைட்டா? ஒரே ஒரு ஸ்ப்ரெட் மட்டும் பேசுவோம், ஒரு காலை செல் பண்ணிடுவோம். இது என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி நம்ம ஒரு 10 நாள் இருக்க எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிடுவோமா, செலக்ட் பண்ணிட்டு அதே எக்ஸ்பைரியில் இருக்க பையும் செல்லும் பண்ணிடுவோமா. இப்போ இந்த கேலண்டர் வார்த்தை எங்கே உங்களுக்கு அடிபடும், எப்போல்லாம் நீங்கள் டேட்டா கேட்குறீங்களோ, எப்போல்லாம் டேட்டா மாற்றுறீங்களோ அப்போ தான் இந்த கேலண்டர்ஸ்னு வருமா. அப்போ இங்கே டேட்டுன்றது என்ன, இந்த எக்ஸ்பைரி அப்படின்றது குறிக்குமா. உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு லெக்கு ஒரு எக்ஸ்பைரிலையும் இன்னொரு லெக்கு இன்னொரு எக்ஸ்பைரிலையும் பண்ணும்போது அதுக்கு பேர் தான் அது கேலண்டர்ஸ்னு சொல்லலாம். நாம இந்த ஸ்ப்ரெட்டை மட்டும் எடுத்து தனியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்ப்ரெட்டில் ஒரே எக்ஸ்பைரியில் இருக்க காலில் நம்ம இங்கே பை பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அதே எக்ஸ்பைரியில் இருக்க காலில் இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கோம். இதான் அந்த பே ஆஃப். ஜென்ரலாக ஒரே எக்ஸ்பைரி அப்படின்றப்போ அதோட ஐவி பெருசாக சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஐவி வந்து எக்ஸ்பைரிக்கு எக்ஸ்பைரி மாறுபட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த லைன் வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரைட் லைனாக வரும். ஸோ இதை நான் ஆக்சுவலாக கொஞ்சம் கவுட வரைஞ்சிருக்கேன், பட் நீங்கள் அதை ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைட் லைனாக கன்சிடர் பண்ணீங்க. இப்போ இந்த கேஸ்க்கு இப்போ நம்ம இந்த கேலண்டர்ஸ்னு பார்க்குறோம்ல, இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு லாங் எக்ஸ்பைரியில் அதாவது மந்த்லியில் பை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோமே. நான் செல் பண்ணும்போது மட்டும் நான் ஏதோ கரண்ட் வீக்கோ இல்லை நெக்ஸ்ட் வீக்லயோ செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த காலை, ரைட்டா, வீக்லியில செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த லைன் என்ன ஆகும் அப்படின்றத இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இது வேற வேற எக்ஸ்பைரி அப்படின்றதுனால கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லெக்ல இருக்க ஐவியும் செகண்ட்ல இருக்க ஐவியும் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் பட்டு தான் வரும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் மேக்ஸ்லயோ இல்லை ஃபிசிக்ஸ்லயோ படிச்ச ஒரு விஷயம். ஸோ லீனியர் நான் லீனியர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. லீனியர்னா என்ன அர்த்தம், ரெண்டு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, ஓகேவா, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. ஜென்ரலா லீனியர்னா என்ன அர்த்தம், லீனியர்னாலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை கொண்டு அந்த லைன் வந்து நம்ம மீட் பண்ணிடலாம். இதான் லீனியர் அப்படின்றது ஒரு மீனிங். நான் லீனியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்காது, ஜென்ரலா கர்வ்டா இருக்கும். அந்த கர்வ்னஸ் என்ன அப்படின்றது வந்து எப்படி டிசைட் பண்ணப்படும் அப்படின்னா, அந்த ஐவி இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரிக்கும் உள்ள ஐவியை எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி இந்த இந்த லைன் வந்து இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இல்லை இப்படியும் இருக்கலாம், இல்லைனா இன்னும் டீப்பாகவும் இருக்கலாம், இல்லைனா இந்த பக்கமும் வரலாம். ஸோ அதனால கர்வ்டு லைன், அதாவது நான் லீனியர்னு போயிடப்போ நம்மளால ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை கொண்டு க்ளோஸ் பண்ணவே முடியாதுன்றதுனால இந்த கர்வ்னஸ் வந்து எப்பவுமே வரும். இப்போ இந்த கர்வ்னஸ் ஏன் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, இந்த பே ஆஃப்ல இந்த லைன் ஒரு லீனியர் லைனா, ரைட்டா, இந்த லைனும் ஒரு லீனியர் லைனாக தான் இருக்க போது நார்மல் ஸ்ப்ரெட்டுக்கு. அப்போ என்ன அர்த்தம், இந்த ரெண்டு லைனும் கரெக்டாக எப்பவுமே ஒரே இடத்துல தான் மீட் ஆகும். அப்போ இதுதான் பிஇபி அப்படின்னு நம்ம பேசுவோம், கரெக்டுங்களா. இந்த பிஇபி வந்து ஃபிக்ஸ்டா இந்த ரெண்டு லைனை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த லைன் நடுவில் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஆனால் இப்போ இந்த கேஸ் எடுப்போமே, நான் லீனியர்னு போகிறப்போ இந்த லைன் எப்படி இருக்கும், பே ஆஃப் லைன் இந்த லைன் வெர்டிகலா இருக்கும். ஏன்னா இது அண்டர்லைனோட பிரைஸை குறிக்கிறதுனால. இப்போ நான் இங்கே போட்ட மாதிரியே இங்கே ஒரு கர்வ் லைன் போடுறேன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த கர்வ் லைனுக்கு இப்போ பிபி அங்கே இருக்க போது, இங்கே இருக்க போதா, ஐவி ரெண்டுத்துக்கும் உள்ள ஸ்லைட் சேஞ்சஸ் இருந்தால் இந்த கர்வ் மாறுமா, இந்த கர்வ் மாறும்போது திரும்பி இப்படி வந்துச்சுன்னா பிபி எங்கே இருக்க போது, இங்கே இருக்குமா. இதே நான் சொன்ன மாதிரி இப்படி வந்துச்சுன்னா பிஇபி இங்கே வருமா. அப்போ கேலண்டரை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, உங்க பே ஆஃப்ல ஃபிக்ஸ்டா ஒரு பிஇபி இருக்கவே இருக்காது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஐவியை பேஸ் பண்ணி, ஓகேவா, ஐவி இறங்குச்சு அப்படின்னா உங்க கேலண்டர் சுருங்கிரும். ஐவி ஏறுச்சுன்னா, அதாவது வொலட்டிலிட்டி ஏறுச்சுன்னா உங்களோட கேலண்டர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றத மட்டும் இனிஷியலா புரிஞ்சுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லோ ஐவிலேருந்து ஹை ஐவி டிரான்சிஷன் ஆகும்போது நீங்க நான் டைரக்ஷனல் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்க ஈஸியா இந்த கேலண்டர்ல வந்து ஒளிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பொசிஷன் வைஸ் எக்ஸ்பேண்ட் ஆக, அதாவது ஐவி ஏற ஏற உங்களோட பே ஆஃபும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. நம்ம இதே விஷயத்த நம்மளோட ஸ்டாக் மார்க் அப்படின்ற ஆப்ஷன் சாஃப்ட்வேர் வழியா செக் பண்ணி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு அந்த ஈஸியா புரிய வரும், அந்த ஐவியோட எஃபெக்ட் என்னது, இந்த பே ஆஃபோட விஷயங்கள் என்னது அப்படின்றது. ஸோ நான் நம்மளோட ஆப்ஷன் சாஃப்ட்வேர் எடுத்துட்டேன், அங்கே பில்டர்ல போக போறேன். ஸோ இப்போதைக்கு நான் நிஃப்டி வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜென்ரலா இப்போ நீங்க பை பண்ண போறீங்க அப்படின்னா என்ன பண்ண போறீங்க, லாங் லாங் டேட்டட் எக்ஸ்பைரியில், அதாவது இப்போ ஒரு எக்ஸ்பைரி வந்து 10 நாள் இருக்கு, இன்னொரு எக்ஸ்பைரி வந்து 20 நாள் இருக்கு அப்படின்னா ஜென்ரலா பையிங் எதில் பண்ணுவீங்க அப்படின்னா லாங் டேட்டட், அதாவது 20 நாள் இருக்க எக்ஸ்பைரியில் பை பண்ண போறீங்க. இப்போ நீங்க இதை பை பண்றீங்க வச்சுக்கோமே, இது நீங்க பை பண்றீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆச்சு, இப்படி ஆச்சா. இது வந்து என்ன, இது ஒரு நேக்டு கால் அப்படின்னு சொல்லலாமா, கால் ஆப்ஷன் பையிங்னு சொல்லலாமா. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருக்க போகுது, இந்த விஷயங்கள் வந்து
லாஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்தா இவ்வளோ பெரிய லாஸ் இருக்கு அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜெனரல் ஸ்ப்ரெட்டா இருக்க பட்சத்துல ஏதாவது ஒரு டார்கெட்ட சூஸ் பண்ணிப்பீங்க. அங்க வந்து வெறும் செல் பண்ணுவீங்க. அப்ப லீனியரா இருக்கும்போது என்ன இருக்க போகுது, இந்த எல்லா லைனும் லீனியராவே இருக்க போதா? இந்த 3 லைனும் லீனியரா தான் இருக்கும். கரெக்ட்டா? இப்ப இதே எக்ஸ்பைர்ல நான் ஒரு பைய பண்றேன். இந்த இடம் எங்க 25ன்னு வச்சுப்போமே. 25ல நான் ஒரு செல் பண்றேன்னு வச்சுப்போம். ஏன்னா ஆல்ரெடி நான் பை பண்ணியிருக்கேன் பொசிஷன. நான் இப்ப வந்து 24 இல்லன்னா 24 எடுத்துப்போமே. 24 வந்து நான் செல் பண்றேன் அப்படின்னா, இப்ப இந்த லைன் எப்படி இருக்கு? இந்த பே ஆஃப் லைன் எல்லாமே, சாலிட் லைன் எல்லாமே நான் சொன்ன மாரி வெர்டிகலாவே இருக்கா? ஏன்? இது 2ம் ஒரே எக்ஸ்பைரி. ஒரே எக்ஸ்பைரிக்குள்ள ஐவி வந்து பெருசா சேஞ்சே ஆவாது. அதனால அது அது ஒரு டொமைன் அப்படின்னு வச்சுக்கலாமா? அது ஒரு டொமைன்க்குள்ள இருக்க விஷயம். அதனால லீனியர் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாமா? இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதே 24,000 நான் இப்ப கரண்ட்டா இருக்க எக்ஸ்பைர்ல சரியா? ஒரு 7th மார்ச்ல வந்து நான் பண்றேன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இந்த லைன் எப்படி மாறிச்சு? எப்படி இருந்த லைன் எப்படி மாறிச்சு? இப்படி கிளியரா இருந்து, இப்படி இருந்த கிளியரா அந்த லைன் எல்லா இடமும் எங்க மாறிச்சு? நான் லீனியரா மாறிச்சா? இந்த இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து அப்படியே நீங்க கர்வ்டா போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த இந்த பாயிண்ட்க்கும் இந்த பாயிண்ட்க்கும் ஒரு கர்வ் வந்துச்சா? அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கர்வ் வரும். அதாவது நீங்க இன்னும் க்ளோஸரா வர வர இந்த கர்வ் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு க்ளோஸராவே வரும். இப்ப நான் இங்க செல் பண்றேன். ரொம்ப ரொம்ப பக்கமா வந்து செல் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பக்கமா வந்து செல் பண்றேன். ஏன்னா இங்க ரூ. 700 நான் பை பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு கிட்டத்தட்ட வந்து 1, 1, 2, 3, 4 வாரம் இருக்கு. அப்ப 4ஆல இத வகுத்து ஓகேவா? 760 டிவைடட் பை 4ன்னு போட்டா எனக்கு எவ்வளோ வரும்? இப்போ மோஸ்ட்லி வந்து 180, 170 வருமா? ஒருவேள நான் அத மட்டும் செல் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். அந்த அந்த பிரீமியத்த மட்டும் செல் பண்றேன். வார வாரம் அந்த பிரீமியத்த மட்டும் செல் பண்ணி ஃபர்ஸ்ட் என்னோட பையிங் வந்து நான் ரிஸ்க்க வந்து குறைச்சுக்கிறேன். முதல்ல ரூ. 50,000 அந்த ரிஸ்க் இப்போ எவ்வளோ ஆச்சு? ரூ. 30,000 ஆயிடுச்சா? ஆனா மேல போனாலும் எனக்கு காசு வர மாரி இருக்கா? அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிய பண்ணலாம். இதுவும் ஸ்ப்ரெட் தான். ஓகேவா? இத பை பண்ணி இத செல் பண்ணியிருக்கீங்க. ஆனா இது வேற வேற எக்ஸ்பைரில ஓகேவா? வேற வேற எக்ஸ்பைரி அப்படின்றதுனால இது என்ன? இது கேலண்டர் ஸ்ப்ரெட்டா மாறிடுச்சா? ஸோ கேலண்டர்ன்றது ஜெனரலாவே உங்களுக்கு ஒரு புது டைமென்ஷன குடுக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஸ்ட்ராட்டஜிலயுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, செல்ல ஒரு லெக்லயும், இல்லன்னா இன்னொரு லெக்க வந்து வேற எக்ஸ்பைரிலயும் ஓகேவா? பைன்னு இருந்தா ஒரு எக்ஸ்பைரி, இல்லன்னா செல்லுன்னு இருந்தா இன்னொரு எக்ஸ்பைரி இப்படின்னு பில்ட் பண்ணீங்கனாலே, அது ஒண்ணொண்ணுமே கேலண்டர்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து ஒரு அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணும். பட் நான் பேசிக்கா சொல்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா அதான் அதான் பேசிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது வந்து நீங்க கண்ட்ரோல்டு பையிங்கா இருக்கலாம், இல்ல கண்ட்ரோல்டு செல்லிங்கா இருக்கலாம். அந்த பட்சத்துல இப்போ எனக்கு எக்ஸ்பைரி வந்து வேண்டாம். வேற வேற எக்ஸ்பைரில நான் ப்ளே பண்ணணும். ஏன்னா பையரா இருக்க பட்சத்துல, சார் வாங்குனா இந்த வாரமே கரைஞ்சிடுது அப்படின்னு நம்புறவங்க, நீங்க என்ன பண்ணலாம்? அப்பனா ஒரு 1 மந்த்தோ, 2 மந்த்ஸோ கழிச்சு இருக்கிற காலையோ, இல்லன்னா புட்டையோ உங்க டைரக்ஷனுக்கு ஏத்த மாரி வாங்கி வச்சிடலாமா? ஏன்னா அது இந்த வாரத்துல கரைய போறதில்ல. ரைட்டா? ஜீரோன்னு ஆக போறதில்ல. கரையும். பட் ஆனா ஜீரோன்னு ஆகாது. ஒரு ரூ. 400 ரூ. 500 வாங்கியிருந்தீங்கன்னா, மேபி ரூ. 350 ரூ. 400 வரைக்கும் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவரா நடக்கலனாலோ, இல்ல அங்கேயே இருந்தாலும். பட் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த ரூ. 100 ரைட் அந்த வாரம் இழந்த அந்த ரூ. 100 நீங்க கரண்ட் எக்ஸ்பைரிலயோ, இல்லன்னா அதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸ்பைரிலயோ, அதாவது பையிங்ல இருந்து முன்னாடி இருக்க எக்ஸ்பைரிலயோ, அந்த ரூ. 100 நீங்க நெகோஷியேட் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களோட வியூ தப்பா இருந்தாலும், உங்களோட பே ஆஃப் ப்ராஃபிட் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இப்ப அததான் நீங்க இங்க பார்க்குறீங்க, இதோட இடத்துல. இப்ப இங்கேயே நின்னாலும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா வரும். இங்க மேல போனாலும் நல்ல ப்ராஃபிட்டா வரும். பட் என்ன அப்டின்னா, இதோட நெறைய ப்ராஃபிட் இருக்கும். இதுல கொஞ்சோண்டு லாஸ் இருக்கும் அப்டின்றது தான் அது சொல்லும். இப்ப கிரீக்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க மேஜரா என்ன பார்க்கணும்? நான் முன்னாடியே சொன்னேன். ஐவி தான் இதுல மேஜர் இம்பாக்ட்டா இருக்க போகுது அப்டின்ற பட்சத்துல, கிரீக்ஸா பார்க்குறீங்க அப்டின்னா, அகைன் நீங்க ஸ்ப்ரெட் எடுக்குறீங்க அப்டின்னா, மோஸ்ட்லி எல்லா டைமும் டெல்டா மோஸ்ட்லி நியூட்ரலா தான் இருக்க போகுது. அகைன் நீங்க கிரீக்ஸ்ல பார்க்குறீங்களா? இல்ல ரேஷியோல பார்க்குறீங்களான்றது இருக்கு. இப்ப நான் இங்க பார்க்குறேன் அப்டின்றப்போ, இது வந்து எனக்கு ஸ்லைட் புல்லிஷ் பொசிஷன். ஏன்னா டெல்டா பாசிட்டிவா இருக்கிறதுனால ஸ்லைட் புல்லிஷ். தீட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்க போகுது. ரைட்டா? அதனால தான் அது அங்கேயே நின்னாலும் காசு வரப்போகுது. பட் வேகான்றது ஒண்ணு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நல்லா பாருங்க. இந்த பைல எவ்வளோ இருக்கு? இந்த ஒரு பை லெக்ல மட்டும் எவ்வளோ? ஒரே ஒரு பை லெக்ல 1639 இருக்கா? அது நம்ம எவ்வளோ தான் செல் பண்ணாலும், வேகா வந்து கொஞ்சமா தான் நெகட்டிவா இருக்கும். ஸோ அப்ப அதனால இந்த ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரைக்கும், ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரைக்கும் வேகா நெட்டா கிரீக்ஸ்ல பார்க்கும்போது பாசிட்டிவா இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ்ல வேகா வந்து ஸ்லைட்லி நெகட்டிவா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போலாம் விக்ஸ் ஏறுமோ, அப்போ உங்களுக்கு இன்னும் ஃபேவரா தான் இருக்கும். அத நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப ஐவி வந்து அடுத்த ஒரு 5% ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த பிரேக் ஈவன பாருங்க. அதே மாரி இப்ப இந்த பிரேக் ஈவன பாருங்க. இப்ப இந்த பிரேக் ஈவன் வந்து இங்க கீழ இருக்கு. மேல வந்து எங்கேயும் கட் ஆகாதனால இந்த பிரேக் ஈவன் இல்லன்னு வருது. ரைட்டா? இப்ப நான் ஐவிய ஏத்துறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு 5% ஐவி ஏறுதுன்னா, என்னோட விஇபி என்ன மாறுது? ஆட்டோமேட்டிக்கா பாருங்க எக்ஸ்பாண்ட் ஆகுதா? இன்னொரு 5% ஏத்துறேன். எக்ஸ்பாண்ட் ஆகுதா? 5% ஏத்துறேன். எக்ஸ்பாண்ட் ஆகுது. மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கு. நான் வேற எதையுமே சேஞ்ச் பண்ணல. அங்கேயே மார்க்கெட் வந்து வெறும் ஐவி மட்டும் ஏறப்போகுது அப்டின்னா என்ன ஆகப்போகுது? இந்த வேகானால எனக்கு ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா வருது அப்டின்றத தான் பார்க்கணும். அதே மாரி நீங்க ஒரு வேள கேலண்டர எடுக்குறீங்க. ரைட்? கேலண்டர எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஐவி கிராஷ் ஆக போகுது அப்டின்னா என்ன ஆகும்? அதே மாரி உங்களோட உங்க பிரேக் ஈவன் வந்து கண்டிப்பா மாறும். ஏன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி தான். இந்த ஸ்ட்ரெய்ட் லைனும் இது ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்க வரைக்கும் அந்த விஇபி வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஆனா இந்த கேஸ்ல இது ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனே கிடையாது. இது ஒரு கர்வ்ட் லைனு. அப்ப ஐவி ஏற ஏற இப்ப என்ன பண்ணும்? ஐவி ஏற ஏற என்னாச்சு? இது ஆட்டோமேட்டிக்கா இப்டி பல்ஜ் ஆச்சு. கரெக்ட்டுங்களா? இது வந்து இப்டி இப்டி பல்ஜ் ஆச்சு. இப்டி பல்ஜ் ஆச்சு. இப்டி பல்ஜ் ஆச்சு. அதனால தான் உங்களுக்கு ஏறினே வந்துச்சு. நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறேன் இந்த மூவ்மெண்ட்ட. பட் என்னாச்சு? இது இந்த மாரி வந்துட்டே இருந்துச்சு. இப்டி இருந்துச்சு. இப்டி இருந்துச்சு. ஐவி ஏற ஏற மேல போயிட்டே இருந்துச்சு. அதனால உங்களோட பிஇபி இப்டி வந்துச்சு. இதே கேஸ்க்கு ஏன்னா இப்ப வேகா லாங்குன்றதுனால
உங்களுக்கு ஐவி குறைஞ்சா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த கர்வேச்சர் இப்படி உள்ள போக ஆரம்பிக்குமா? உள்ள போனா என்ன ஆகும்? உள்ள போனா இந்த பிஇபி சுருங்கினே வருமா? இது ஒண்ணு மட்டும் தான் நீங்க கேலண்டர்ல பார்க்க வேண்டியது. ஏன்னா ஆஸ் அ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா பார்க்கும்போது, உங்களுக்கு எக்ஸ்பைரியோட பே ஆஃபே பார்த்தீங்க அப்படின்னா, பிஇபிய பொறுத்தவரைக்கும் மாறி, மாறி வர மாரி இருக்கும். ஆனா நீங்க ஒண்ணே ஒண்ணு தான் புரிஞ்சுக்கணும். இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்ல நீங்க எப்படி பே ஆஃப் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க எந்த லெக்கு ஓகேவா? ரொம்ப கம்மியான எக்ஸ்பைரி வச்சிருக்கீங்களோ, ஃபர்ஸ்ட் இங்க சூஸ் பண்ணும்போது அந்த லெக்க தான் வச்சு பார்க்கணும். நீங்க எடுத்துன்னு போய் நேரா இத வச்சீங்க அப்படின்னா, இது என்ன இருக்கும்? இந்த பே ஆஃப் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்க மாரி தான் இருக்கும். பேசிக்கா ஏன்னா என்ன வரும்னா, அந்த டைம்ல அதுக்குள்ள இந்த லெக் 0 ஆகி முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் நீங்க வெறும் நேக்டா தானே வச்சிருப்பீங்க. அப்ப கண்டிப்பா லாஸ் தானே இருக்கும். முதல்ல ரூ. 50,000 பார்த்தவங்களுக்கு இப்படி இருந்ததா? இப்ப என்னாச்சு? இது 0 ஆச்சுன்னா, இப்ப இதுலருந்து இங்க வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆச்சா நிக்குமா? அப்படின்ற மாரி ஆயிடுதா? ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, எப்பவுமே கேலண்டர் பே ஆஃப் பார்க்குறவங்க, லோவஸ்ட்டா என்ன எக்ஸ்பைரி வச்சிருக்கீங்களோ, இந்த எக்ஸ்பைரியே லோவஸ்ட் எதுவோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நவுத்தணும். அது நவுத்துனீங்கன்னா, அப்பதான் அதோட பே ஆஃப் வந்து தெளிவா, கிளீனா வரும். இப்ப நீங்க இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டோட விஷயங்கள புரிஞ்சிருப்பீங்க. ஒருவேள நீங்க ஒரு சீரியஸ் லேர்னரா இருக்கும் பட்சத்தில், நம்மளோட தமிழ் மாஸ்டர் கிளாஸ் ஃப்ரீ லேர்னரா இருக்கும் பட்சத்தில், இந்த கேலண்டர் ஸ்ட்ராட்டஜிய என்னோட கைடன்ஸ்ல நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்டின்றதையும் நான் சொல்றேன். மறக்காம நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு உங்க வியூ என்ன அப்படின்றத தெளிவா எடுத்துக்கங்க. இப்ப நான் புல்லிஷ் அப்படின்ற வியூக்கு சொல்றேன். புல்லிஷ்ன்னு நான் என்ன பண்ணுவேன்? ஸோ மேபி இப்ப இந்த மந்த்லில வந்து நான் பை பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த மந்த்லில அட் த மணிய நான் பை பண்றேன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. சரியா? இத பை பண்றேன். இப்ப என்னோட விஷயங்கள் என்னவா இருக்கும்? இன்னும் 4 வாரம் எனக்கு டைம் இருக்கு. ஆனா புல்லிஷ்ன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணலாம்? என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்ட நான் சூஸ் பண்ணலாமா? இப்ப இங்க இருந்து என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கும்? ஒரு 300 பாயிண்ட்ன்னு வச்சுப்போமே. இங்க இருந்து ஒரு 300 பாயிண்ட்ன்னு வச்சுப்போமே. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? லோவர் எக்ஸ்பைரில. ஏன்னா இப்ப இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 30த் மார்ச் அந்த எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு. இது 7த் இப்ப நெக்ஸ்ட் எக்ஸ்பைரில நான் என்ன பண்றேன்? எடுக்கிறேன். நல்லா பார்த்துங்க. என்னோட டார்கெட் என்ன சொன்னேன்? இதுலருந்து 300 பாயிண்ட் வச்சுப்போமா? ஸோ கால்குலேஷன்க்கு ஈஸியா நான் என்ன சொல்றேன்? 350ன்னு வச்சுக்கிறேன். அப்ப 350ன்னா என்ன வரும்? ஸோ 22,800ன்னு வருமா? இப்ப இத நான் செல் பண்றேன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இந்த பே ஆஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட்டு வியூ என்ன? நீங்க கீழ போனா ஃபிக்ஸ்டா ஒரு லாஸ ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. எனக்கு மேல வந்தாலும் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க பில்ட் பண்ணலாம். இப்ப இதே ஏன்னா இப்ப இருக்கிற வார் சிச்சுவேஷனோ, இல்ல ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லயோ ஐவி ஏறுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப ஐவிய நான் சேஞ்ச் பண்றேன் 10%ன்னு அப்படின்ட்டு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உங்களோட லோவர் பிஇபியும் எக்ஸ்பாண்ட் ஆயிட்டே வரும். உங்களோட ப்ராஃபிட் பொட்டன்ஷியலும் எக்ஸ்பாண்ட் ஆயிட்டே வரும் அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன்ல. இப்ப இதே இந்த வாரம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஒருவேளை இந்த மார்க்கெட் இங்க நின்னுடுச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண போறீங்க? ரஃப்பா இதுல இருக்க இப்ப விக்ஸ் வந்து ரீசெட் பண்ணிடுறேன் நானு. விக்ஸ் ரீசெட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப நார்மல் இப்ப எக்ஸிஸ்டிங் ஐவியே வந்து ஏறாமயோ, இறங்காமயோ இருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஓகேவா? நீங்க எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் டார்கெட்ல வந்து இந்த 7ஆம் தேதிக்குள்ள மார்க்கெட் நின்னுச்சு அப்படின்னா எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண போறீங்க? இந்த ப்ராஃபிட் பண்றீங்களா? மேக்ஸ் ப்ராஃபிட் ஓகேவா? அகைன் இது நான் லீனியர்ன்றதுனால இந்த பாயிண்ட் வந்து இந்த கர்வ் நேச்சர் இப்படி போச்சுன்னா, இந்த பாயிண்ட் இங்கேயும் கூட நிக்கும். ஸோ அதனால இது தோராயமா தான் நீங்க எடுத்துக்கணும். கேலண்டர பொறுத்தவரைக்கும் நீங்க எப்பவுமே தோராயமா தான் எடுத்துக்கணும். பட் மோஸ்ட்லி வந்து டெய்லி இது அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அதனால அது க்ளோஸரா உங்களுக்கு வந்து பெரிய ஷாக்கிங்கா இருக்காது. அப்போ ஒருவேள மார்க்கெட் இங்கே நிக்க போகுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ 23,200 போயிடுச்சுன்னா கூட எவ்வளவு வரப்போகுது உங்க ப்ராஃபிட்? இது ஆயிடலாமா? ஓகே. 22,300னா என்ன பண்ணுவீங்க? இந்த லெக்க எக்ஸிட் பண்ருவீங்களா? 22,300 வந்துச்சுன்னா இந்த லெக் எவ்வளோ இருக்கும்? இப்ப ரூ. 200 செல் பண்ணியிருப்பீங்க. மேபி ரூ. 500 இருக்குமா? மேபி இந்த லெக்ல லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா இது என்ன இருக்கும்? இது ரூ. 700லேருந்து கண்டிப்பா ரூ. 1,800 ரூ. 1,200 இருக்கும்ல. அதனால தான் இந்த ப்ராஃபிட் இருக்கும். இதுல ஹெவி ப்ராஃபிட் இருக்கும். இதுல சின்ன லாஸ் இருக்கும். என்ன பண்ண போறீங்க? இத எக்ஸிட் பண்ற போறீங்க. எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? உங்களுக்கு உங்க பே ஆஃப் வந்து திரும்பியும் பை மட்டும் இருக்குமா? இப்ப நீங்க திரும்பியும் டிசைட் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் வீக்குக்கு என்னோட டார்கெட் என்னது? ஒருவேள உங்க வியூ சார் இல்ல சார் இங்க இருந்து ஒரு 150 பாயிண்ட் எனக்கு கரைஞ்சிரும்னு நினைச்சீங்கன்னா, இங்க இருந்து 150 பாயிண்ட் இருக்கிறத நீங்க செல் பண்ணிடலாம். கீழ இருக்க கால கூட செல் பண்ணிக்கலாம். அப்ப பே ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வரும்? இந்த ப்ராஃபிட்க்கு மேல இன்னொரு ப்ராஃபிட் இதோட அதிகமான ப்ராஃபிட்டா வரும். நீங்க எங்க செல் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த ஸ்பைக் வந்து உங்களுக்கு காமிச்சிரும். ஓகே. இப்ப நீங்க இங்க இங்க வந்து செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்ப நீங்க வந்து நினைக்கிறீங்க 23,200ல மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஆனா உங்களோட சஜஷன் என்னவா இருக்குன்னா, சார் இல்ல சார் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 150 பாயிண்ட் ஈஸியா மார்க்கெட் கரெக்ட் ஆயிடும் போல அப்படின்னு நீங்க நம்புனீங்கனாலும் இந்த கேலண்டர்ல என்ன பண்ணலாம்? ஓ 13த் எக்ஸ்பைரில போயிட்டு நீங்க எங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த டார்கெட்ட திரும்பியும் செல் பண்ணலாம். அப்ப அந்த டார்கெட் என்னவா இருக்கும்? 23,200ல இருக்கும்போது 150 பாயிண்ட் உள்ள இருக்க கால் எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பா ரூ. 400 ரூ. 500 இருக்குமா? அத செல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? அப்ப ஆப்வியஸா இந்த இடத்துல வந்து இன்னும் நல்லா ஓகேவா? இன்னும் நல்லா இந்த பே ஆஃப் ஏறி இருக்குமா? இப்ப ரூ. 20 இந்த பே ஆஃப் இந்த இடத்துல 35, 40ன்னு கூட மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அத நீங்க உங்களோட ஆக்டிவிட்டியா செக் பண்ணி பாருங்க. அப்ப எப்படி சொல்றது? ஒரு பொசிஷன லாங் ரன்ல கன்டினியூஸா ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா எது? கேலண்டர் வழியா நீங்க என்ன பண்ணலாம்? எத நீங்க பை பண்றீங்களோ, அத லாங்கஸ்ட் எக்ஸ்பைரில ஹோல்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கான ஷார்ட் டெர்ம் டார்கெட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அத நீங்க சின்ன சின்ன எக்ஸ்பைரிலயும் செல் பண்ணியும் இந்த பொசிஷன வந்து நீங்க கன்டினியூஸா பில்ட் பண்ணிட்டே போயிரலாம். ஏன்னா, இப்ப நீங்க ப்ராஃபிட்டா பார்க்கும்போது இதுக்கான பொட்டன்ஷியல் விக்ஸ் ஏறும்போது ரொம்ப ஜாஸ்தியாகும். விக்ஸ் கரைஞ்சதுனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஸ்டில் ப்ராஃபிட் வந்து யூ கேன் மேக் த்ரூ கேலண்டர் ஸ்ப்ரெட்ஸ். கேலண்டர் ஸ்ப்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு புதிய பரிணாமத்த வந்து ஓப்பன் அப் பண்ணும். உங்களோட எல்லா ஸ்ட்ராட்டஜிலயும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். ரேஷியோ ஸ்ப்ரெட்ல நீங்க பை பண்றீங்கல்ல, அது நீங்க கரண்ட் எக்ஸ்பைரிலயே பை பண்ணி செல்லும் 1க்கு மேற்பட்ட செல் வந்து எதுல பண்றீங்க? அதே எக்ஸ்பைரில பண்றீங்களா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 2 மாசம் இருக்கிறதுக்கு இருக்கிற எக்ஸ்பைரில பை பண்ணிட்டீங்க. அப்புறம் கரண்ட் மந்த்லயே கூட நீங்க உங்க ரேஷியோ செல் பண்ணிட்டே இருக்கலாமா? இதுல என்ன ஆகும்? செல் பண்ணது சீக்கிரமா கரண்ட் 0 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன? நல்ல ப்ராஃபிட் அக்யூமுலேட் ஆயிடுமா? அப்புறம் என்ன வரும்? இன்னும் அடுத்த மாசத்துக்கான வியூக்கு லாங்கா வச்சிருப்பீங்களா? அதுக்கப்புறம் கூட அந்த மாசத்துக்கு
இந்த பொசிஷனை முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பியும் நீங்க ரேஷியோ கூட பில்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு குஷன் இல்லைன்னா அந்த ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் உங்களோட பே ஆஃப்ல இந்த கேலண்டர்ஸ் வழியா கிடைக்கும். நீங்க கேலண்டர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க அப்படின்னா இதோட பாசிட்டிவ்ஸா என்ன இருக்க போகுதுன்னா அகைன்ஸ்ட் த விக்ஸ் இது உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணும். ரைட்டா? அதே மாதிரி வியூஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு உங்களோட லெக்ஸை இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் வழியாவே நீங்க ஆட் பண்ணி இன்னும் பொட்டன்ஷியலா பண்ணலாம். இதுல இருக்க ஒரே ஒரு டிராபேக் ஃபிக்ஸ் டிராப் ஆச்சுன்னா மட்டும் உங்க பே ஆஃப் அப்படியே சுருங்கி சுருங்கி ஓகேவா உங்க ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் லைட்டா குறைஞ்சு குறைஞ்சு வரும் அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முன்னாடி இந்த லேர்னிங்ல உங்களுக்கு எப்பவுமே பிஇபி ஃபிக்ஸ்டா வச்சிருப்பீங்க. அதனால அதை பார்த்து பார்த்து பழகணும். உங்களுக்கு இந்த கேலண்டரை பார்க்கும்போது என்னடா பிஇபி மாறிக்கிட்டே இருக்கே அச்சா நேத்து தான் பார்த்தா இங்க இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தா இங்க இருக்குச்சா ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மட்டும் இருக்கும். பட் ஆனா நான் சொன்ன மாதிரி உங்களோட பே ஆஃபை நீங்க லோவஸ்ட் எக்ஸ்பெரிக்கு நவுத்தி வச்சு உங்களோட வியூ மாற மாற உங்க பொசிஷனே நவுத்தி நவுத்தி வந்தீங்க அப்படின்னா கேலண்டர் மாதிரி உங்களுக்கு ஆசை அள்ளி அள்ளி கொடுக்குற அட்சய பாத்திரம் எப்பயுமே இருக்காது. அதுவும் விக்ஸ் ரைஸ் ஆகுற நேரத்துல விக்ஸ் பிளாட்டா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. நீங்க வேகாவை திரும்பியும் நெக்ஸ்ட் வீக் செல் பண்ணும்போது அதிகமா செல் பண்ணியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க ஒருவேளை வேகா வந்து கீழே போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா வேகா வந்து அவ்வளவு வேகா லாங் இல்லாம வேகா பிளாட்டா கூட வச்சுக்க உங்களால அந்த பொசிஷன் மூலியமா ரேஷியோவா பில் பண்ணி கூட உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது நீங்க கிரீக்ஸ் வழியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த கேலண்டர் பத்தி உங்க புரிதல் என்ன அப்படின்னு உங்க நோட்ல உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுங்க. எனக்காக உங்களோட புரிதலை ஒரு ஒரு சின்ன சென்டென்ஸா கமெண்ட்லயும் போடுங்க. புதுசா லேர்ன் பண்றவங்களுக்கு ஓகே இது சூப்பரா இருக்கா அப்படின்றத நான் சொல்றதை விட நீங்க சொல்றதும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.